வணக்கம். சற்று முன்னர் தேர்தல், அதாவது யாழ் மாவட்ட தேர்தல் முடிவுகள் முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஒரு மகிழ்ச்சியான செய்திகள். அதாவது உள்ளூராட்சி சபைகளின் யாழ் மாவட்டத்தில் நடந்து முடிந்த யாழ் மாவட்ட ஒட்டுமொத்த தேர்தல் சம்பந்தமான தகவல்களின் முடிவுகள், அதாவது தேர்தல் முடிவுகள் யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் சற்று முன்னர் ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்துக்கள் இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எனவே அவர் வெளியிட்ட விரிவான செய்திகளை உங்களுடைய எமது காணொலியில் நீங்கள் இனி பார்வையீடு செய்யலாம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாழ் மாவட்டத்தில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் சம்பந்தமான முழுமையான பெறுபேறுகள் தற்சமயம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. யாழ் மாவட்டத்தில் உள்ள மொத்த வாக்காளர்கள், அதாவது வாக்களிக்க தகுதியுடைய மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 4,98,140 பேர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 4,98,140 பேரில் அளிக்கப்பட்ட வாக்குகள், அதாவது தேர்தலுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் 2,81,739 பேர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அளிக்கப்பட்ட வாக்குகளின் வீதம் 56.56 வீதமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் யாழ் மாநகர சபையின் வாக்களிப்பு வீதமானது 51.95 வீதமாக காணப்படுகின்றது. வல்வெட்டித்துறை பிரதேச சபையின் வாக்களிப்பு வீதமானது 50.3 வீதமாக காணப்படுகின்றது. பருத்தித்துறை மாநகர சபையின் வாக்களிப்பு வீதமானது 59.24 வீதமாக காணப்படுகின்றது. சாவகச்சேரி நகர சபையின் வாக்களிப்பு வீதம் 56.57 வீதமாக காணப்படுகின்றது. இதேவேளை காரைநகர் பிரதேச வாக்களிப்பு வீதமானது 63.16 வீதமாக காணப்படுகின்றது. ஊர்காவத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதமானது 61.07 வீதமாக காணப்படுகின்றது. நெடுந்தீவு பிரதேச சபையின் வாக்களிப்பு வீதம் 63.14 வீதமாக காணப்படுகின்றது. வேலணை பிரதேச சபையின் வாக்களிப்பு வீதம் 61.20 வீதமாக காணப்படுகின்றது. பலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் வாக்களிப்பு வீதம் 52.39 வீதமாக காணப்படுகின்றது. பலி வடக்கு பிரதேச சபையின் வாக்களிப்பு வீதமானது 50.27 வீதமாக காணப்படுகின்றது. பலி தென்மேற்கு பிரதேச சபையின் வாக்களிப்பு வீதமானது 54.75 வீதமாக காணப்படுகின்றது. பலி தென்மேற்கு பிரதேச சபையின் வாக்களிப்பு வீதம் 54.08 வீதமாக காணப்படுகின்றது. பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் வாக்களிப்பு வீதமானது 51.54 வீதமாக காணப்படுகின்றது. இதேவேளை வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையின் வாக்களிப்பு வீதமானது 45.42 வீதமாக காணப்படுகின்றது. பருத்தித்துறை பிரதேச சபையின் வாக்களிப்பு வீதம் 50.27 வீதமாக காணப்படுகின்றது. சாவகச்சேரி பிரதேச சபையின் வாக்களிப்பு வீதமானது 51.58 வீதமாக காணப்படுகின்றது. நல்லூர் பிரதேச சபையின் வாக்களிப்பு வீதமானது 50 வீதமாக காணப்படுகின்றது. இதேவேளையில் தபால் மூல வாக்களிப்பில் யாழ் மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதியுடைய வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை 21,604 பேர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 21,604 பேர்களில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த 21,604 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இது வாக்களித்தோர் தொகை 20,873 பேராக காணப்படுகின்றது. அதாவது 20,873 பேரே இன்றைய தினம் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருந்தனர். அந்த வகையில் தபால் மூல வாக்களிப்பு வீதமானது 99 வீதமாக காணப்படுகின்றது. தபால் மூலம் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை 17 உள்ளூராட்சி தேர்தல் சபைகளும், அதாவது யாழ் மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி தேர்தல் சபைகளினுடைய தேர்தல் முடிவுகள் தற்போது முடிவடைந்துள்ளன. இந்த தேர்தல் முடிவுகளை 243 வட்டாரங்களில் வாக்கெண்ணும் பணிகள் முடிவடைந்து காணப்படுகின்றன. யாழ் மாவட்டத்தில் பல இடங்களில் தபால் மூல வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மக்கள் அளித்த வாக்குகளும் அந்தந்த வட்டாரங்களில் எண்ணப்பட்டு அந்தந்த வட்டாரங்களிலே உடனுக்குடன் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. தேர்தல் பெறுபேறுகள் உடனுக்குடன் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதன் பின்னர் முடிவுகள் வெளியிடப்பட்டதன் அந்த அறிக்கை, முடிவுகள் வெளியிடப்பட்ட அறிக்கை எமது யாழ் மாவட்ட செயலகத்தில் கையளிக்கப்படும்.
யாழ் மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் இதுவரை 302 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன என்று கூறும் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் இன்று மட்டும் 104 முறைப்பாடுகள் தேர்தல் முகாமை செய்கின்ற நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறுகின்றார். இவையாவும் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு உள்ளூராட்சி சபைகளில் நடந்து முடிந்த யாழ் மாவட்டத்திலான ஒட்டுமொத்த தேர்தல்கள் சம்பந்தமான தகவல்களை தேர்தல் தெரிவட்டாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் ஊடகங்களுக்கு சற்று முன்னர் வெளியிட்டிருக்கின்றார்.